தேன் தமிழ் ஓசையின் அரசியல் ஆய்வு களம். சமூக தொடர்பு சாதனங்கள், முகநூல் இவைகளில் வெளிவந்த அரசியல் சிந்தனைகள், அரசியல் கட்டுரைகள், அரசியல் விவாதங்கள், அரசியல் துணுக்குகள் இவைகளை தேடி திரட்டி தொகுத்து தேன் தமிழ் ஓசையின் அரசியல் ஆய்வு களமாக தேன் தமிழ் ஓசை நேயர்களுக்கு நாம் வழங்கி வருகின்றோம். தேன் தமிழ் ஓசை நேயர்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். இன்றைய எமது அரசியல் ஆய்வு களத்தினர் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு வருகை வந்துள்ள மூத்த வழக்கறிஞரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞருமான கருதாசன் அவர்களும் டான் தொலைக்காட்சியினர் ஸ்பாட்லைட் என்ற நிகழ்ச்சியூடாக நடாத்திய நேர்காணலை தேன் தமிழோசை நேயர்களுக்காக நாம் மீண்டும் மறு ஒளிபரப்பு செய்கின்றோம். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக ஒரு அரசியல் பிரதிநிதி காத்திருக்கிறார். என்னோடு சேர்ந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக தேவராஜ். வணக்கம். வணக்கம் சுலக்ஷன். இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் சற்று வித்தியாசமாக நமது நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சி சார்ந்தவர்களை அழைத்து அரசியல் சமகால விடயம் தொடர்பிலே பேசுவோம். இன்று நாங்கள் நமது அயல் நாடு தமிழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற ஒரு மூத்த வழக்கறிஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க தலைவராக இருக்கின்ற கரூர் கண்ணதாசன் அவர்களை இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். பிளட்டினுடைய 10வது மாநாட்டிலே வருகை தந்த போது உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எங்களிடம் கிடைத்திருக்கிறது. என்னுடைய முதலாவது கேள்வி, உங்களுடைய இந்த விஜயமானது திமுக சார்பான ஒரு விஜயமாக இருக்கிறதா, வருகையாக இருக்கிறதா, இல்லாவிட்டால் ஒரு தனிப்பட்ட ஒரு வருகையா? இது வந்து தனிப்பட்ட என்னுடைய சொந்த முயற்சியை தான் வந்திருக்கான். ஏன்னா பல்வேறு விடுதலை இயக்கங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் நாங்கள் விடுதலை இயக்கங்களை வேறுபடுத்தி பார்க்காமல் உதவி பண்ண காலம் உண்டு. அந்தந்த இயக்கங்களுக்கு சிலர் உதவி பண்ண, தனித்தனியாக உதவி பண்ண காலமும் உண்டு. இப்பொழுது நான் தமிழீழ மக்கள் விடுதலை தோழமை இயக்கம் ஒன்று 1983, 85 வாக்கிலே தமிழ்நாட்டில் வைத்திருந்தோம். அதனுடைய தலைவராக நான் அப்பொழுது இன்று வரை இருக்கிறேன். இதற்கும் திமுகவிற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. திமுகவுடைய தலைவர்கள் இலங்கை தமிழர்களை ஒட்டுமொத்தமாக பார்த்தார்களே ஒழிய தனித்தனியாக அவர்கள் யாரையும் பார்க்கவில்லை. தமிழகத்துடைய தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த போராளி குழுக்களை ஒட்டுமொத்தமாக பார்த்தார். அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தார். அவர்களை ஒன்றுபடுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்தார். அதில் தோழர் மகேஸ்வரன் என்ற முகுந்தன் எல்லா இயக்கங்களுடன் தொடர்புடையவர். அந்த அமைப்பில் 1980 ஆரம்பிக்கப்பட்ட அந்த தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்திற்கு பிறகு தமிழகத்தில் அவர் தங்களுடைய கொள்கைகளை விலக்கி சொல்லி அதன் மூலம் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் முகுந்தன் அவர்கள் அங்கு வந்திருந்தார். அப்பொழுது தொடக்கமாக நாங்கள் அவரிடத்திலே அணுகி அவருடைய கொள்கைகளை கேட்ட பிறகு சிறந்த கொள்கையாக இருந்ததால் அவரை ஆதரித்தோம். திமுகவில் இருக்கின்ற தலைவர்களும் அவர்களை ஆதரித்தார்கள். அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாம் செய்தோம். அந்த நேரத்தில் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் சகோதர யுத்தம் கூடாது, அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், உங்களுக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பல கூட்டங்களை நடத்தினார். டெஸ்வா மாநாடை கூட்டி எல்லா இயக்கங்களையும் ஒன்றாக்கினார். அதன் பிறகு அந்த இயக்கங்களில் ஒன்றாக்க சொன்ன பிறகு அந்த சகோதர படுகொலைகள் நடந்ததற்கு பிறகு ரொம்ப மனவேதனைப்பட்ட காலம் ஒன்று உண்டு. அப்போது நாங்களும் அந்த மனவேதனைப்பட்டோம். அதன் பிறகு நடந்த வரிசையாக நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் தமிழக மக்கள் தொடர்ந்து இவர்களை ஆதரித்து வந்தோம். அதில் ஒரு பகுதியான தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்துடன் நான் தொடர்ந்து தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உதவியை தமிழகத்திலிருந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு சித்தார்த்தன் அவர்கள் அந்த இயக்கத்துடைய தலைவராக இருக்கிறார். அவர் பல்வேறு உதவிகளை தமிழகத்தின் சார்பாக பெறுவதற்கு என்னை போன்றவர்களை அணுகி அவர்கள் சொல்கின்ற உதவியை இன்றைய தமிழகத்துடைய முதல்வர் தன்னுடைய
ஒரு நாள் 24 மணி நேரம் என்றால் 20 மணி நேரம் உழைக்கின்ற முதல்வரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவரிடத்தில் இலங்கை பிரச்சனை எடுத்து சொல்லி இந்த தமிழுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு உதவிகளை இப்பொழுது செய்திருக்கிறார்கள். கேட்டவுடன் 40,000 டன் அரிசியை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறோம். அதே போன்று 400 மெட்ரிக் டன் பால் பவுடர் மருந்து எல்லாத்தையும் அங்கிருந்து கொடுத்திருக்கிறோம். அதற்கு காரணம் இங்கு இருக்கின்ற தமிழ் தலைவர்கள், குறிப்பாக சித்தார்த்தன் போன்றவர்கள் எங்களுக்கு அணுகி கேட்டதன் அடிப்படையில் அவர்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாட்டிலே என்னை கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடத்திலே தலைவர்கள் கேட்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த மாநாட்டிற்கு நான் கலந்து கொண்டேன். மாநாட்டில் கூட அவர்கள் எல்லாம் தமிழகத்துடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு உதவிகளை செய்யுங்கள், இங்கு இருக்கின்ற இயக்கங்களுடைய அரசியல் தலைவர்கள் எல்லோருமே நேற்றைய தினம் கலந்து கொண்டார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்ற முதலிடத்திலே எங்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்லி மேற்கொண்டும் எங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ய சொல்லுங்கள், நாங்கள் விரும்பினால் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் அவரிடத்திலே கூறியிருக்கிறேன், நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருவீர்களேயானால் தமிழகத்திய முதல்வரை சந்திப்பதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன். நீங்கள் சந்தித்து இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் வாருங்கள் சொன்னோம். ஏற்கனவே தமிழகத்துடைய முதல்வர்கள் உதவி செய்கிற நேரத்தில் தமிழ் மக்கள் என்று பிரித்து பார்க்காமல் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் இந்த உதவி போய் சேர வேண்டும். நமக்கு இலங்கை மக்கள் என்றுதானே தவிர இலங்கை தமிழ் மக்களுக்காக மட்டும் தனியாக நாம் உதவி செய்ய வேண்டாம், அவர்களுக்கு சேர்த்து செய்வோம் என்ற அடிப்படையில் தான் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதை தொடர்ந்து இன்னும் செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் இங்கிருக்கின்றவர்கள் என்ன வேண்டும் என்று கேட்பார்கள், ஆனால் அதை அவர்கள் செய்வதற்கு நம்முடைய தமிழக முதல்வர் தயாராக இருக்கிறார். அதே போன்று திமுக கழகத்தில் அயலக அணியின் ஒரு அணியை ஏற்படுத்தி இந்தியாவிற்கு வெளியே இருக்கின்ற தமிழர்களுக்கு உதவி பெறுவதற்காக ஒரு அமைப்பை நாங்கள் கட்சியில் வைத்திருக்கிறோம். அவர்கள் இதுவரையில் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதை செய்வதற்காகவும் நம்முடைய தமிழக முதல்வர் கழகத்தின் சார்பாகவும் அதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இங்கு இருக்கின்ற அரசாங்கமோ மற்றவர்களோ என்ன உதவியில் கேட்கிறார்களோ அதை நாங்கள் முதலமைச்சரிடம் பெற்றுத் தருவதற்கு நாங்கள் ஒரு கருவியாக இருப்போம். அதுக்காகத்தான் இந்த மாநாட்டில் நான் கலந்து கொண்டு திமுகவின் சார்பாக இல்லாவிட்டாலும் கூட திமுகவின் தொழிற்சங்க தலைவர் என்ற முறையிலும் திமுகவின் அடிப்படை தொண்டர் என்ற முறையிலும் இவர்களுக்கு உதவி செய்வதற்கு என்னுடைய முயற்சிகள் இருக்கும் என்பதனை தெரிவித்திருக்கிறேன். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 1980 நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த உதவியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். உங்களுடைய இந்த விஜயம் ஒரு தனிப்பட்ட விஜயமாக இருந்தாலும் இங்கு இருக்கின்ற பிளட்டினுடைய உங்களுடைய தொடர்பு நீண்ட காலமான உறவு இதன் அடிப்படையிலே வந்திருந்தாலும் கூட எங்களுடைய கேள்வி திமுக சார்பு உங்களை அணுகுவதுதான் சிறப்பாக இருக்கு. மக்களினுடைய நிலைமை அடிப்படையாக கொண்டு நினைக்கிறேன். இங்க இருக்கின்ற அரசியல் தலைவர்களினுடைய கருத்துக்களின் பிரகாரம் ஒரு கேள்வியை தொடுக்கலாம் நினைக்கிறேன். எங்கள் பிரச்சனை, அதாவது நிவாரண பிரச்சனையை தாண்டி எங்களுக்கான உரிமை போராட்டம் என்பது தொடர்ந்து பல ஆண்டுகள் இருக்கிறது. நன்கு உங்களுக்கு இது தெரியும். இந்த விடயத்திலே எமது தமிழ் பரப்பில் இருக்கின்ற தலைவர்கள் சொல்கின்ற விடயம், எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு தருவோமாக இருந்தால், கிடைக்குமாக இருந்தால் அது இந்தியாவின் மூலம் தான் எங்களுக்கு கிடைக்கும். வேற எந்த சர்வதேச நாடுகள் மூலம் கிடைக்காத அயலிலே இருக்கிற நாடு. ஆனால் நீண்ட காலமாக இது ஒரு சொல்லாக மாத்திரமே தான் இருக்கிறது. இந்தியா தன்னுடைய பூகோள அரசியலுக்கு மிக முக்கியமாக தமிழ் மக்களினுடைய அரசியலை பயன்படுத்தி கொண்டாலும் தமிழ் மக்கள் பிரச்சனையிலே தொடர்ந்தும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு சாதகமான பதிலோ இல்லாவிட்டால் இந்த விடயத்தை செய்த முடியுமோ என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இதிலே தமிழ்நாடு என்று வரும்போது அதில் மிக முக்கியமாக எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் விடுதலை புலிகளினுடைய காலத்தில் நடந்த யுத்தத்திலும் கூட கருணாநிதி அவர்கள் அதனை சரியாக ஒரு நிறுத்தத்தை கொண்டு வரவில்லை என்ற ஒரு விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நாங்கள் நம்பிக்கொண்டு இருப்பதில் ஏதாவது எங்களுக்கான வாய்ப்பு ஒன்று தரக்கூடியதாக இருக்குமா? அப்படி தமிழகம் அதை தருவதற்கு முயற்சி செய்தாலும் மத்திய அரசு அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துமா? இல்லை, நீங்க இந்த கேள்வி கேட்கறது ஒரு சர்வதேச பிரச்சனையான கேள்விதான். ஆனா என்னுடைய தனிப்பட்ட முறையில் இதுக்கு பதில் சொல்றதுன்னா, ஏற்கனவே நாங்கள் கடந்த கால போராட்ட அனுபவங்களை பார்க்கிறோம். ஒரு சகோதர யுத்தம் வந்ததுக்கு பிறகு இங்கு இருக்கின்ற தமிழிடத்திலே ஒரு ஒற்றுமை இல்லை என்பது எங்களுடைய வருத்தம். இன்றைக்கு கூட நேற்றைய கூட்டத்தில் எல்லா தலைவர்களும் பேசினார்கள். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று மேடையில் பேசினார்கள்.
ஆனால் அது அவர்கள் சாத்தியமாக செய்வார்களா என்று எங்களுக்கு இன்னும் அச்சம் இருக்கிறது. என்றால் சகோதரத்துவம் கூடாது என்று சொன்ன ஒரு சில நாட்களிலேயே சில இயக்கத்துடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதை கண்டு அன்றைக்கு முதல்வர் இருந்த எதிர்கட்சி தலைவர் இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் கண்ணீர் ஊற்றார்கள். மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், உங்களிடத்திலே ஒரு ஒற்றுமை வேண்டும், அந்த ஒற்றுமை கட்டமைப்பீர்களானால் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று எங்களுடைய தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். இப்போ இருக்கிற தலைவரை பொறுத்தளவில் இவர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதை கேட்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். மத்திய அரசாங்கத்திடம் சென்று அணுகி இவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவர் தயாராகத்தான் இருக்கிறார். அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஏற்கனவே உதவிகள் செய்கிற நேரத்தில் மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் அனுப்பி வைத்து அங்கிருந்து தான் அந்த உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை அனுப்பி வைப்பார்கள். ஆனால் இப்பொழுது இன்றைக்கு இருக்கின்ற பிரதமர் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் இலங்கைக்கு உதவி செய்ய போகிறோம், அதை நாங்களே நேரடியாக அனுப்புவதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து அவரும் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்புகின்ற பொருளை தமிழகத்திலிருந்தே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ அனுப்பிச்சு வச்சிருக்க பொருளை தூத்துக்குடியிலிருந்து அனுப்பிச்சிருக்கிறோம். அதே போல தூத்துக்குடியிலிருந்து அனுப்பிச்சாலும் கூட அதுல எங்களுடைய தலைவருடைய பெயரை எதுவும் நாங்கள் அதில் போடலை. தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம், தமிழக முதலமைச்சர் சார்பாக தான் வந்திருக்க ஒழிய இதுல எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, இங்க இருக்கின்ற தமிழகத்தில் ஒற்றுமை வேண்டும். ஏற்கனவே ஒற்றுமை இல்லாததால் ஏற்பட்ட பாதிப்பு உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்க இன்னொரு கேள்வி வச்சீங்க, எல்டிடி பிரச்சனை சொன்னீங்க, கலைஞர் சரியா பண்ணல அப்படிங்கிறது. அதுல சரியான முடிவு அல்லது. ஏன்னு சொன்னால் தொடர்ந்து அவர் இந்த பிரச்சனையில் இயக்கங்கள் வேறுபாடு இல்லாமல் அவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அவர் சொன்னதை சில இயக்கங்கள் செய்யல. அந்த சகோதரர்கள் தான், வேற ஒன்று சகோதர யுத்தத்தை நடத்தக்கூடாதுன்னு சொன்ன 3ஆம் நாளே சகோதர யுத்தம் நடந்துருச்சு, சகோதர படுகொலை நடந்துச்சு, யுத்தம் இல்லை. ஆனால் அவருடைய மனசுல டோட்டலா இலங்கை தமிழுக்கு செய்யணும் அப்படிங்கிறத தவிர வேற எந்த மொழியும் இப்ப இருந்து இல்லை. எப்பொழுது திமுக தொடங்கப்பட்டதோ அன்றைக்கு கட்சியுடைய தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களும், அதே போன்று அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்களும், இன்றைக்கு இருக்கின்ற முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து அந்த நிலையை எந்த மாற்றம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் அவர்கள் இங்கே தமிழகத்திற்கு இங்கே இலங்கைக்கு வந்தப்போ கூட தமிழுடைய ஒற்றுமை குறித்து அவர் பேசிட்டு போயிருக்கார். இன்றைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து கூட இங்க இருக்கிற தமிழுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் இங்கிருந்து இருக்கின்ற தமிழிடத்திலே ஒரு ஒற்றுமை வேண்டும். இவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சரியான கோணத்தில் எங்களுடைய முதலிடத்திலே சொன்னால் அதற்கு உண்டான பணியை செய்வார். அண்மை காலமாக இலங்கையில் ஒரு பெரிய அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது. சீன கண்காணிப்பு கப்பல் ஒன்று கொழும்பு வருவதான ஒரு நிலைமையிலே இந்தியா அதிலே அதிக தலையீட்டை செலுத்தி இருக்கிறது. அந்த கப்பலை இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதிப்பது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு பங்கமான விடயம் என்பது பல தடவைகள் சுட்டிக்காட்டப்பட்ட அந்த பிரச்சனையிலே இந்தியா கடுமையான தலையீட்டை செலுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி அதே இந்தியா நீண்ட காலமாக ஒரு இழுபறைக்குள் சிக்கி இருக்கின்ற இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையிலே இந்திய மத்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி ஒரு அதீத ஈடுபாட்டை காட்ட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஈழத்தமிழர்களிடையே இருக்கின்றது. அது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல, அதீத எதிர்பார்ப்பு ஈழத்தமிழர்கிட்ட இருக்குதுன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல யார் இல்ல கடந்த கேட்டிருக்காங்க இது வரைக்கும் சொல்லுங்க. இல்ல கடந்த காலங்களில் நடந்த அரசியல் ரீதியான சந்திப்புகள் உங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் இங்க வரும்போதும் கூட மோடி அவர்களை சந்திக்கும் போதும் கூட எங்களுடைய கட்சிகளினுடைய தலைவர்கள் தீவிரமாக வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த பிரச்சனையில இந்தியா கட்டாயம் தலையிட வேண்டும் என்றது. அதிலும் இந்திய இலங்கை உடன்படிக்கையை மேற்கோள் காட்டியும் கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம். இதை மோடி அவர்களுக்கு வந்திருக்கையில கூட நான் பத்திரிகையில படிச்சதுதான். அவர் என்ன சொல்றாருனாக்க, இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், பொருளாதார ரீதியாக உதவி செய்யறோம், அதே போல பாரதியார் பாணாளிங்க சிங்கள தீவினருக்கு ஒரு பாலம் அமைப்போம்னு அந்த பாலமும் அமைச்சு கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னார்.
ஆனா இங்க இருக்கின்ற இலங்கை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது அவங்களுக்கு கேட்கணும். எங்களுக்கு வந்து இதை செய்யுங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு கப்பல் வந்து நம்மளை சுத்தி நிற்கிறதுனா இது வந்து உலக வல்லரசுகளுடைய போட்டி. இது ஆமா, இதை வந்து இந்தியா கவனத்தில் கொண்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு வந்து இங்கே அச்சுறுத்தல் வந்தாலும் அடுத்த அச்சுறுத்தல் தமிழ்நாட்டுக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது வந்து உலக வல்லரசுகள் பூரா இன்னைக்கு அப்படியே 3வது உலக யுத்தம் வருமாங்கிற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிற நேரத்தில் இந்தியா அதை கவனத்தில் கொண்டு இருக்குது. இது வந்து மத்திய சர்க்காருடைய ஆட்கள் பதில் சொல்ல வேண்டியது. எங்களை பொறுத்தளவில் இங்க இருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கிறோம். இவங்க என்ன கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு அச்சுறுத்தல் வந்து இந்தியா கவனத்தில் கொண்டு இருக்காங்க. நீங்க என்ன பாக்குறீங்களோ அதோ நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அச்சுறுத்தல் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த அச்சுறுத்தல் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கு. அச்சுறுத்தல் என்பது அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கு. இப்ப இலங்கை அரசாங்கத்துடைய அணுகுமுறை இந்தியாவுடன் சரியாக இருக்குமே ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பிரதமர் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்னு சொல்லியிருக்கார். நீங்கள் சொல்வது இந்த உதவி என்பது வந்து இப்போது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை மையப்படுத்தி சொல்கின்ற உதவிதான். நாங்கள் கேட்பது வந்து ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு. அரசியல் தீர்வுக்கு தான் இங்க இருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்காக தலைவர்கள் அவங்க வந்து ஒரு அரசியல் தீர்வு இதுதான் வேணும் அப்படின்னு சேர்ந்து இங்க ஒட்டுமொத்தமா ஒரு கோரிக்கையை வச்சு அங்க வந்து தமிழக முதல்வரை சந்தித்தார்கள். ஆனால் அவர் வந்து அதை பாரத பிரதமர்கிட்ட கொண்டு போறதுக்கு செய்வார். ஆனா இங்க இருக்கிறவங்கள ஒரு ஒற்றுமை உண்டு. நீங்க என்ன முடிவு கேட்குறீங்கன்னா இங்க இருக்கின்ற கட்சியில ஒரு 5-6 பேர் தலைவர்கள் வந்து ஆளுக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நேற்று கூட்டத்தில் நாங்களாம் ஒற்றுமையாக ஒன்றாக போறோம் அப்படின்னு சொல்லி நேற்று மேடையில் பேசுனாங்க. நீங்க மேடையில் பேசி ஏற்கனவே என்ன கேட்டாங்களோ அதை வந்து இவங்க வந்து இப்போ தெளிவாக கேட்கணும். இப்போ உங்களுக்கு இலங்கைக்கு என்ன வேணும், உங்களுடைய இன்றைய தமிழருடைய நிலைப்பாடு என்ன, அதற்கு நான் இந்தியா என்ன செய்யணும், வடக்கு கிழக்குக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து இவங்க சொல்லத்தான். நான் இந்தியா வந்து இவங்களை கேள்வி கேட்டு இருக்காது, இவங்க என்ன செய்யணும்னு கேட்க மாட்டாங்க. நாங்கள் நிறைய தடவைகள் சொல்லி இருக்கிறோம். தமிழக முன்னாள் முதலமைச்சர்களாக இருக்கலாம், இப்போது இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கலாம், இந்தியாவினுடைய மத்திய அரசுக்காக இருக்கலாம், நாங்கள் எழுத்து மூலம் கடிதம் மூலம் எல்லோரும் சேர்ந்து கையெழுத்து வைத்து பிரச்சனையை தெரியப்படுத்தி இல்ல நீங்க ஏற்கனவே தெரியப்படுத்தி இருக்கிறீங்க. எல்லா இயக்கங்களும் நீங்க இப்ப வரலாறு அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா திம்பு பேச்சுவார்த்தையிலிருந்து இன்ன வரைக்கும் உள்ள நடைமுறையெல்லாம் பாத்தீங்கன்னா வந்தவங்களே சேர்ந்து வந்தவங்களே அந்த கொள்கை அடிப்படையில் வெளியே வந்துட்டாங்க. ஒரு முடிவு வர்றதுக்குள்ள வந்தவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாம முடிவு ஏற்படாம வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன முடிவு வேணுங்கிறத நீங்க இன்னைக்கு பத்திரிகை வேலை நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு இங்க இருக்கின்ற தமிழ் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இங்க இருக்கின்ற இன்றைய நிலைக்கு என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா அதை வந்து எடுத்து செல்வதற்கு தமிழகத்துல தயாராக இருக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் இதை பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன கேட்கிறாங்கிறது தான் இப்போ முடிவில் இருக்கு. இவங்க கேட்கறதுக்கு செய்வதற்கு அவங்க உதவிகள் இல்லை. நீங்க இப்ப கேக்குறீங்க இல்லையா, இலங்கையுடைய பிரச்சனையை தீரணுங்கிறதுக்கு. இலங்கையுடைய பிரச்சனை இப்ப என்ன தீர்க்கணும் அப்படிங்கிறது யார் சொல்லணும்? இங்க இருக்கின்ற தமிழ் தலைவர்கள் ஒண்ணு கூடி சொல்லணும். அதுக்கு உண்டானதை இன்னைக்கு உங்க பேட்டியிலேயே அதை வலியுறுத்தி சொன்னீங்கன்னா அவங்கள ஒண்ணு சேர்ந்து ஏற்கனவே அப்படி கேட்டு விட்டோம். எல்லோரும் அண்மையில் கூட இன்றைக்கு பழைய நிலைப்பாடு வேற இப்ப வேற இப்போதும் இப்போ கூட இந்த இந்தியாவை வைத்து உருவாக்கப்பட்ட 13வது திருத்த சட்டத்தையாவது அமுல்படுத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுக்க வேண்டும் என்று அண்மையில் கூட இங்க இருக்கின்ற கட்சி தலைவர்கள் டெல்லி வந்தோ சென்னை வந்தோ ஏன் இப்ப வந்து பார்க்கல? பிரதமர் மோடி வந்துட்டு போய் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டு முதல்வர் வந்து உங்களுக்கு இணக்கமா இருக்காரு, உங்களுடைய பார்வையில எல்லாம் செஞ்சுட்டே இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இலங்கை தமிழர்களுக்கு அகதிகள் முகாம்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எங்க நாட்டு மக்களுக்கு செய்யற மாதிரி வீடு கட்டி கொடுக்குறாரு. அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்யறாங்க, ரேஷன் கார்டு தர்றாங்க, இலவச மின்சாரம் தர்றாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க மின்சாரம் வந்து எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தமிழ் மக்களுக்காக தான் செய்யறாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள், நேற்றுக்கு நான் கூட்டத்தில் பேசல இதைத்தான் சொன்னேன். அப்ப கூட சித்தார்த்தன் அவர்களும் செல்வ அடைக்கணும் இவரு நம்ம
அவன் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்து வர்றோம், நீங்கள் சந்திக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குன்னு சொன்னாங்க. அதை நான் சொன்னேன், நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். நான் நேரடியாக பாரத பிரதமர்கிட்ட போய் எங்களால் பண்ண முடியாது. நம்முடைய முயற்சி எங்கள் கட்சியுடைய தலைவர்கிட்டையும் அதை முதல்வர்கிட்ட போய் இவங்களை கொண்டு போய் விட்டு இவங்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு வைப்பதற்கு என்னால் முடியும். அதை வந்து நான் செஞ்சு தரோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் கேட்டுருக்கிற பிரச்சனையை தீர்வதற்கு நீங்கள்லாம் ஒற்றுமையாக வாங்க. அந்த ஒற்றுமையை நீங்கள் வந்து முதல்வர்கிட்ட காமிங்க. முதல்வர் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார். அண்மை காலமாக இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி நிலைமை உங்களுக்கு தெரியும். அதனால இங்கே இருந்து குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வருகின்ற தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. அவர்கள் கடல் வழியாக அந்த பயணத்தை மேற்கொண்டு அங்கே வருகிறார்கள். அங்கே அவர்களுக்கு எவ்வாறான வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்கிறது? இப்போ வந்து வரவங்க கோடி இது பக்கம் தான் வர்றாங்க, மண்டபம் பக்கம் அதிகமாக உள்ள வர்றாங்க. வந்தாங்க உடனே காவல்துறை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு உடனடியே அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு சகல வசதி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுலலாம் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அவங்களை தங்க வைக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணித்தரோம். அதெல்லாம் பண்ணித்தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இருக்கிற அகதிகள் இருக்காங்க இல்லையாங்க, அகதிகளை வந்து அகதிகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தலைவர். அந்த மறுவாழ்வு முகாமில் இருக்கிறவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, தமிழ்நாட்டிலே வேலை வாங்குறாங்க, தமிழ்நாட்டு பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அங்கே எல்லாம் நடக்குது. அதை நாங்கள் அனுமதிக்கிறோம். இன்றைக்கு வந்து தமிழக முதல்வர் எல்லா கேம்புக்கும் ஆட்கள் அங்கங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பிச்சு ஒவ்வொரு கேம்புக்கும் குறைந்தபட்சம் ஒரு 500 வீடாவது புது வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டு இப்ப அண்மையில கடலூர் பக்கம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. கரூர்ல உண்டான இடத்தை இப்பதான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதை கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடு இருந்துட்டு இருக்கு. நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். இது சின்ன ஒரு குறுக்கீடு உண்டு. ஈழத்தமிழர்கள் இப்படி அகதிகளாக அயல் நாடான இந்தியா மாத்திரமல்ல, புலம்பெயர் இருக்கின்ற பல நாடுகளுக்கும் நாங்கள் சென்றிருக்கிறோம். கனடாவுக்கு சென்றிருக்கிறோம், பிரான்சுக்கு சென்றிருக்கிறோம், ஐரோப்பிய நாடுகளுக்கு என பல இடங்களில் சென்றிருக்கிறோம். அங்கெல்லாம் வந்து எங்களுக்கான குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. குடியுரிமை வழங்கப்பட்ட பின்பு பொறுப்பு வாய்ந்த பதவிகள், அரசியலில் ஈடுபடுவதற்கான அதிகாரங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற அளவிற்கு எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வளர்ந்து அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை அபிவிருத்தி அடைந்த நாடுகள் வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து எமது தமிழகத்திலே, எமது தொப்புள் கொடி உறவு என்று சொல்கிற தமிழகத்திலே வந்து முகாம்களில் மாத்திரம்தான் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியில் வந்து ஒரு தொழிலை செய்வதற்கோ இல்லாவிட்டால் வெளியில் ஒரு இடத்திலே வந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்வதற்கோ அவர்களுக்கு இன்னும் சந்தர்ப்பம் வழங்கவில்லை. நீங்கள் சொல்வதெல்லாம் சரி, அகதி முகாமில் இருப்பவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது சரி, நிவாரணம் கொடுப்பது சரி, தொலைக்காட்சி பெட்டி வழங்குவது அது எல்லாம் சரி. ஆனால் சாதாரணமாக ஒரு நாட்டை, உங்களுடைய நாட்டை நம்பித்தான் நாங்கள் வருகிறோம். இங்கு வாழ முடியாது என்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வந்தோம். ஆகவே அங்கும் நாங்கள் அகதிகளாக இருப்போமாக இருந்தால் என்ன நிலைமை? இதை ஏன் நாங்கள் மாற்ற முடியாமல்? இதே மாதிரி இந்தியாவில் வேறொரு மாநிலத்திலே வந்து வேறொரு நாட்டிலிருந்து வருபவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகிறது. இல்ல, அந்த இதுல வந்து தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு அது என்ன சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை வேணுமோ அதெல்லாம் நாங்க கேட்கிறோம். சட்டத்தரணியாக இருக்கிறபடியில் அந்த கேள்வி சட்டப்பூர்வமா அவங்களுக்கு, ஏன்னா இரட்டை குடியுரிமைங்கிறது இந்தியாவில் இது வரைக்கும் இல்லை, கொடுக்கல. இப்ப சில மாநிலம் வந்து வந்திருக்காங்க, கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க. அது ஒரு சில பிரச்சனைக்காக கொடுத்துருக்காங்க. அது போன்ற அகதிகள் வந்து இப்ப தமிழ்நாட்டில எல்லாம் இல்லை. இலங்கை தமிழர்கள் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில தான். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 முறை தீர்மானம் போட்டு அவங்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். இப்ப கூட நடந்த தேர்தலில் இதே நாங்கள் கோரிக்கையை வச்சு அவங்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து அதை வலியுறுத்தி வரோம். விரைவில் அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எத்தனை ஆண்டுகள் என்பதில்லை, ஒரு நீண்ட நெடிய போராட்ட வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க எத்தனையோ ஆண்டுகள் ஒவ்வொரு நாடு விடுதலை பெறுவதற்காக போராட்டம் நடத்தின நாடெல்லாம் இருக்கு, பல ஆண்டுகளாக இருக்கு. ஆனா அதுக்குன்னு ஒரு காலம் கழிஞ்சு வரணும் இல்லையா? இப்ப நீங்க இந்தியாங்கிறது சின்ன நாடு இல்லை. இப்ப கனடா வந்து ஒரு சின்ன நாடு, அவங்க வந்து ஒரு பிரதமர் முடிவு எடுத்துடலாம். ஆனா இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெரிய நாடு, இன்றைக்கு வல்லரசுக்கு ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு இந்தியா தமிழ்நாடு எடுக்கிற முடிவை வந்து மத்திய அரசு தடுத்து கொண்டு இருக்கிறது. அப்படியானால் தடுத்து கொண்டு இருக்கிறது இல்ல, கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அது சட்டப்பூர்வமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணித்தரோம்னு சொல்லி இருக்கிறாங்க.
இப்போ நாம் வந்து சட்டம் மேக்கிங் பவர் வந்து ஒன்லி சட்டமன்றம் தான். ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உண்டானது சட்டமன்றம் தான். அந்த சட்டமன்றத்தில் இருந்து நாங்கள் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம், அவங்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த இரட்டை வாக்குரிமை கொடுக்கலாங்கிறத கொள்கை அளவில் மத்திய சர்க்கார் ஏற்றுக்கொண்டால் இந்தியா முழுமைக்கும் எல்லா இடங்களில் இருக்கிற முகாம்களுக்கு கொடுத்தாகணும். தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் கொடுத்தாகணும். அது வந்து ஒரு பாலிசி மேக்கிங் இது. அதனால நாம சட்டப்பூர்வமாக பண்ணணும்னு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். அதை சட்டமாக்குவதற்கு சில நாட்கள் தேவைப்படும். அதை தொடர்ந்து தமிழக முதல்வர் அவர்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் இப்பொழுது கூட கடந்த வாரம் பேசுவதில் கூட சொல்லியிருக்காரு, பிரதமர் வந்திருக்கிற நேரத்தில் இந்த தடவை நீங்கள் வந்து எப்படியாவது அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவருடைய பார்வைக்கு அது போயிருக்கு, நடக்கும். தமிழ்நாட்டிற்கு இன்னும் ஒரு விடயம், இதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு நாங்கள் அங்கு வந்து மருத்துவ சிகிச்சைகளை பெற வேண்டுமாக இருந்தால் 6 மாதங்களை தாண்டி அங்கு இருக்கும்போது அங்கே போலீஸ் பதிவு எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. போலீசாரிடம் பதிந்துதான் அங்கு நாங்கள் இருக்க வேண்டி இருக்கிறது. இது வந்து இலங்கையிலிருந்து வருகின்ற ஈழத்தமிழர்களுக்கு மாத்திரம்தான் தமிழ்நாட்டிலே அவ்வாறு செய்யப்படுகிறதா? ஏனையவர்களுக்கு அவ்வாறான வாய்ப்பில் ஏன் அப்படியான ஒரு நடைமுறை இருக்கிறது? நாங்களும் உங்களுடைய தொப்புள் கொடி உறவு தானே, எங்களுக்கு ஏன் அதை நீங்கள் பதிந்து அவ்வாறான? எனக்கு இது வந்து தெரியல. இந்த கேள்விக்கு நானே முதலமைச்சருக்கு எழுதி உங்களுக்கு இதுக்கு பதில் வாங்கி தரேன். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இது வந்து வைத்தியம் பார்க்க வர்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யறதுல எந்த தப்பும் இல்லை. இதை செய்வதற்கு நீங்க கேட்ட கேள்வி அவங்களுக்கு ஒரு விமர்சனமாக இருக்கட்டும், நான் அதை பண்ணி தர்றதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு தரோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற தமிழக கட்சிகள் இலங்கையிலே ஈழத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு போராட்ட இயக்கங்களை ஆதரித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு போராட்ட இயக்கங்களோடு இருந்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்த மட்டிலே திமுக உமா மகேஸ்வரனோடு அவரை கூடுதலாக ஆதரித்ததோடு அவரோடு கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கான காரணம் என்ன? இல்லை, அப்படி திமுக வந்து தனிப்பட்ட உமா மகேஸ்வரன் மேல ஆதரவு தெரிவிக்கிற ஒன்று. முதல் இந்த இயக்கங்களுடைய தலைவராக வந்து உமா மகேஸ்வரன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் புலிகள் அமைப்பினுடைய தலைவராக உமா மகேஸ்வரன் தான் இருக்கார். அப்போ தமிழ்நாட்டுடைய தொடர்பு வந்து அவருக்கு கிடைச்சி வர்றாங்க. அங்கே வரையில் திமுக தலைவர்கள் அவர் சந்திக்கிறாங்க. ஏன்னா உமா மகேஸ்வரனை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கே இருக்கிற மக்கள் இயக்கமாக இருந்தவர், மக்களாக பழகியவர், தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனையிலிருந்து இங்கே இருக்கிற இலங்கை தமிழர் பிரச்சனை வரைக்கும் நேரடியாக தொடர்புடையவர். அதனால அவர் அங்கேருந்து வந்து பார்க்கல, மக்கள் தொடர்புடைய பிரச்சனைகளை சந்திக்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்கின்ற தலைவர்களை அவர் சந்திக்கிறாங்க. அப்போ திமுக வந்து விடுதலை இயக்கங்கள் தான் பார்த்தாங்களுடைய அன்றைக்கு வந்து பிரபாகரன் வந்து இல்லை. அதன் பிறகு அங்கே ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகுதான் பிரபாகரனும் மூந்தனும் சென்னையில் இருக்கிறாங்கிற தகவல் எனக்கு தெரியும். அதன் தொடர்ச்சியாக திமுக வந்து ஒரு சார்பாக ஆதரிக்காம ஸ்ரீ சபரத்ன டெலோடைய அமைப்புடைய தலைவரையும் ஆதரிச்சாங்க. அதே போல தொடர் மூந்தன் உமாமகேஸ்வரனையும் ஆதரிச்சாங்க. அப்புறம் இபிஆர்ல போய் ஈரோஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து வித்தியாசமே இல்லைங்க. வித்தியாசமே இல்லாமல் எல்லா இயக்கங்களையும் திமுக ஆதரிச்சது. ஆனால் எல்டிடி பொறுத்தவரை திமுக பக்கம் வரலைனாக்கா எல்லாரும் தமிழ்நாட்டுக்கெல்லாம் தனித்தனியாக இன்னும் இயக்கங்களை கவனிக்கலன்னு வச்சுருங்க. ஆனால் திமுக வந்து ஒரு சார்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உதய பிரபாகரன்ட்ட வந்து அன்றைக்கு இருந்து அந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் நீங்கள் வந்து சகோதரத்தை பண்ணக்கூடாது, இல்லை சேர்ந்து வாங்கன்னு அவர்கிட்டையும் பேசினார், மூந்தட்டையும் பேசினார், எல்லாத்துக்கிட்டையும் பேசினாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை ஏற்படுத்த அவர் முயற்சித்து முடியல. அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தியிருந்தாங்கனாக்கா அவர் முயற்சி டெஸ்வா மாநாட்டுக்கு போகல உமா மகேஸ்வரன் கரூருக்கு வந்திருந்தார். உமா மகேஸ்வரன் கூட இயக்கங்கள் எல்லாம் வந்தாங்க. அப்போ நாங்கள் நேரடியாக கேள்வி கேட்டால் கரூர் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் உங்களுடைய இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் பண்ண என்ன, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கல எங்களுடைய தலைவர் வந்து சொல்றாரு, அவர் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இன்றைக்கு வந்து டெஸ்வா மாநாட்டை கூட்டி இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாத்தையுமே அந்த மாநாட்டுக்கு அழைச்சி மதுரையில் பெருசாக நடத்துகிறாரு. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லையே அப்படின்னு நான் சொன்ன நேரத்தில் அவர் உமா மகேஸ்வரன் என்ன சொன்னாருன்னா, இன்றைக்கு கூட நான் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் தரேன், எங்களுக்குள்ள ஒற்றுமையா
இருந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கலைஞரை முன்னெடுத்து செய்யறதுக்கு செஞ்சாருன்னா, அதை பிரபாகரன் ஒத்துக்கிட்டாருன்னா, பிரபாகரனே தலைவராக இருக்கட்டும், நாங்கள் கூட செய்ய தயாராக இருக்கோம்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தலைவர் நீங்க எல்லாம் ஒற்றுமையா வரணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒற்றுமையா வரணும்னு சொன்ன சில நாட்கள்லயே ஒரு படுகொலை நடந்து போச்சு. ஸ்ரீசபரத்னம் இறந்துறாரு. அந்த படுகொலை ஆயிடுது. நான் அந்த படுகொலைக்குள்ளே போகலை. ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு ஏன்னா மக்கள் பெரிய புரட்சியெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. அன்னைக்கு இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா இருந்திருந்தால் கலைஞர் அவரையும் சேர்த்து ஆதரிச்சிருப்பார். இல்ல இந்த ஒற்றுமையை விரும்பாமல் இல்லாவிட்டால் இந்த ஒற்றுமையை இல்லாமல் செய்ததற்கு தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளும் ஒரு வகையிலே காரணமாக இருக்கிறதா? இல்ல, அப்படி கட்சிகள்னாக்க இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன போச்சு? நாங்கள் அப்படி செய்தாலும் கூட இல்ல, இங்க இருக்கிறவர்களுக்கு போது ஒரு பெரிய கட்சிகளினுடைய ஆதரவு தேவை. ஆகவே அந்த ஆதரவு தளத்தை வைத்துக்கொண்டு இப்போது அதிமுகவிடம் ஒருவர் வந்தால் அது திமுகவிற்கு பிடிக்காது, திமுக அவர்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். அதே போல திமுகவிடம் வந்தால் அது அதிமுகவுக்கு இருக்காது. இப்போது சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை விழித்து அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னால் சீமானுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டியது திமுகவினுடைய பொறுப்பு. ஆகவே இங்கிருக்கின்ற பிரிவினைக்கு பிரதானமான காரணமாகவும் உங்களுள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளும் ஒரு செல்வாக்கை செலுத்துகிறது. இல்ல, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகள்லாம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் ஆதரிக்கிற எல்லாம் பொதுவா இலங்கை தமிழர்கள் அப்படின்னு தான் ஆதரிச்சாங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு பேசுறாரு இல்லையா சீமான், அன்னைக்கெல்லாம் அவர் எந்த இயக்கத்துக்கு சார்பா பேசினாரு, எந்த இயக்கத்துல இருந்தாரு அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாது. பிரபாகரனுடைய போராட்டம் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் எலெக்ஷன்ல இருக்கார். அவர் ஒரு பெரிய இயக்கங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து கஷ்டப்பட்டவர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு இருக்கின்ற திமுக தலைவராக இருக்கட்டும், அன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகட்டும், எல்லாருமே உதவி பண்ணாங்க. எல்லாருமே விடுதலை இயக்கங்களுக்கு உதவி பண்ணாங்க. அதுல கூடுதலாக ஒரு சிலருக்கு தனித்தனியாக கிடைச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு அரசியல் ரீதியா நீங்க யாரை சந்திக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி பண்றாங்க. இப்ப நீங்க சந்திக்காதவங்க தேடி தேடி உதவி பண்ண மாட்டாங்க. இந்த இருக்கின்ற இயக்கங்களுடைய தலைவர்களே ஒருத்தர் தலைவர் கலைஞரை சந்திச்சாங்க, ஒருத்தர் எம்ஜிஆர் சந்திச்சாங்க. அப்ப அவங்க அவங்களுக்கு கூடுதலாக பண்ணியிருக்கலாம். ஆனா திமுகவுடைய நோக்கம் கட்சி ஆரம்பிக்கப்படுறது இன்று வரைக்கும் இலங்கை தமிழர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தவிர இயக்கங்களுக்கு எங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. இன்றைக்கு கூட முதலமைச்சராக இருக்கின்ற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இங்க இருக்கின்ற இலங்கை தமிழர்கள் என்று பார்க்கல, இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் சிங்களவர்களுக்கும் சேர்த்து உதவி பண்ண வேண்டும் என்றுதான் அவர் இன்றைக்கு அவர் முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கத்திடம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு சிங்கள அரசாங்கமாக இருந்தாலும் கூட அவரிடத்திலே தமிழர்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கார். இதனுடைய தொடக்கம் தான் இன்றைக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணியிருக்கிறது. எந்த வேறுபாடும் இல்லாமல் அவர் உதவி பண்ணியிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிங்கள மக்கள் நமக்கு எதிரி இல்லை. இது நாங்கள் உட்கார்ந்து பேசுகிற தொடர் மூந்தன் சொன்னதுதான். அவர் என்ன சொன்னார்னா, மக்களுக்கான யுத்தத்தை மக்களை கொண்டே நடத்த வேண்டும் தான் மூந்தன் சொன்னார். அதுதான் இன்றைக்கு சாத்தியமாயிருக்கு. ஒரு நாட்டுடைய விடுதலை பெறுவதற்கோ அல்லது ஒரு நாட்டில் தன்னுடைய உரிமைகளை பெறுவதற்கோ அந்த மக்கள் போராட்டத்தில் தான் நடக்கும். அந்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து பல்வேறு நாட்டுகளுடைய போராட்ட வரலாறுகளை நீங்க படிச்சிருப்பீங்க. மக்கள் எழுச்சி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அங்க இருக்கின்ற அரசாங்கம் செயல்படணும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இன்னைக்கு கூட ஒரு ஆட்சியவே மாத்தி இருக்கு. அதுல கூட அந்த மக்கள் தன்னுடைய உணர்வுகளை காமிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நடந்திருக்கு. இன்றைக்கு இந்த தமிழ் அமைப்புகள் எல்லாம் கூட அது அவங்களோட இயக்கங்கள் கூட போகாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பிஜேபிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையில இப்போது ஒரு நல்ல உறவு ஒன்று தென்படுவது போல் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல போனால் அண்மையிலே தமிழ்நாட்டிலே சதுரங்க விளையாட்டு ஆரம்பிக்கும் போது மோடி அவர்களுடைய ஆதரவு தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு இணைந்து அந்த விழாவை செய்திருந்தார்கள். இனி வருகின்ற காலத்திலும் அந்த உறவு என்பது அரசியல் ரீதியாக நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி நீடித்தால் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை நாங்கள் உங்கள் மூலம் சொல்லி அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் இலகுவாக இருக்கும் என நம்புகிறோம். இல்ல, அரசியல் தீர்வா முடிவு எடுப்பாங்கிறது எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டி எங்கள் கட்சியினுடைய தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அது முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் அதற்கு நம்ம பதில் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில்
தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் செய்கின்ற செயல்பாடுகளை பிரதமர் பாராட்டுகிறார். ஒரு 4 மாத அவகாசத்தில் இந்த சதுரங்க போட்டியை நடத்துவதற்கு தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பாக செஞ்சதுக்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் பாராட்டியிருக்கார். இது ஒரு நல்ல தொடக்கம். ஏன்னா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தால் தான் மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை பெற்றுத்தர முடியுங்கிறதுல எங்களுடைய முதல்வர் தெளிவா இருக்கார். அவர் என்னன்னா தான் வைக்கின்ற கோரிக்கையில் நியாயம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்துகிறார். இன்றைக்கு நான் ஏற்கனவே உங்களை சொன்ன மாதிரி இந்திய பிரதமரிடத்தில் கேட்டு அந்த உதவிகளை செய்வதற்கு தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி இருக்கிறார் என்பது ஒரு நல்ல தொடக்கம். அதன் தொடக்கத்தின் அடிப்படையில் சதுரங்க போட்டியை நடத்தி இருக்கிறார். இன்னும் தமிழ்நாட்டிற்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிரதமரை வைத்துக் கொண்டே கேட்கிறார். அவர் ஒளிமறைவாக கேட்கிறார், நேரடியாக அவருக்கு முன்னாடியே கேட்கிறார். பிரதமரும் பாராட்டுறார், தமிழ்நாட்டுடைய முதல்வரை பாராட்டுகிறார், தமிழ்நாட்டிற்கு வேண்டிய உதவிகளை செய்கிறேன்னு சொல்றார். இதன் அடிப்படையில் நீங்கள் கேட்கின்ற அந்த இலங்கை தமிழுக்கு இந்த நல்லுறவு அடிப்படையில் உதவிகளை செய்ய முடியுமான்னு கேட்கறதுக்கு இங்க இருக்கின்ற தலைவர்கள் எழுதி கொடுத்தாங்கன்னா நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம். இங்க இருக்கிற தலைவர்கள் தான் அதை செய்யணும். ஏன்னாக்க அவங்க தான் ரெப்ரஸன்டேட்டிவ், பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்றும் சேரணும், ஒன்றும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். எங்களுக்கு இந்த தீர்வு வேணும், இதை தமிழக முதல்வர் இந்திய பிரதமர் சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு தூதுக்குழு வந்தாங்கன்னா அவங்க நேரடியாக முதல்வரை சந்திச்சு அது முயற்சி நம்ம எடுக்கலாம். அதற்கு நாம சிறு துரும்பாக இருந்து உதவி பண்ண தயாரா இருக்கோம். இந்த இங்க இருப்பவர்களுடைய ஒற்றுமை எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்தால் நாங்கள் அதற்கான வாய்ப்பை அதிகமாக கொடுப்போம்னு சொல்லி உங்களுடைய பார்வை நீண்ட நாள் இந்த இயக்கங்களோடு அரசியலில் இருக்கின்ற நீங்கள் இங்க இருக்கிறவர்கள் ஒற்றுமையாக இல்லாததற்கு என்ன காரணம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? இல்ல, ஒற்றுமையா இல்லாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் தலைவர்கள், எல்லாரும் ஒவ்வொரு இப்ப தமிழ்நாட்டில் முதல் இயக்கம் திராவிட இயக்கம் தான். அதுலேருந்து பிரிஞ்சது தான் திமுக, அண்ணா திமுக, மதிமுக, இப்படி போயிட்டே இருக்கு. அது போல இங்கேயும் பல்வேறு தலைவர்கள் முதல்ல இருந்திருக்கிறாங்க. அந்த தலைவருடைய வழித்தொடர்களாக வந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ஒரு சிலர் ஆயுத போராட்டத்துக்கு போனாங்க, ஒரு சிலர் மக்கள் யுத்தத்துக்கு வந்தாங்க. இப்படி எல்லாம் பிரிஞ்சு போனாங்க இல்லைங்களா? இவங்களை ஒன்று சேர்க்கிற நேரம் இப்ப வந்திருக்கு. அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா இப்ப நடந்த பிரச்சனை தான். இப்ப நடந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்தாங்க இல்லையா? இது போல நம்மளாம் ஒன்று சேர்ந்து போய் கேட்டோம்னா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நிலைக்கு இப்ப இருக்க தமிழர்கள் வந்திருக்காங்க. நேற்றுக்கு இந்த தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்துடைய மாநாட்டில் பேசுகின்ற இன்றைக்கு இருக்கின்ற பிரதான கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க. அவங்க பேசுகிற போது நாங்கள் ஒற்றுமையான இருப்போம், அதுக்கு உண்டான அமைப்புகள் நாங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்புக்கு ஒரு நல்ல சிறந்த தலைவர் செயலாளர்களாக போட்டு அவங்க ஒரு அமைப்பு ரீதியாக இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு இதை பேசி கொடுங்கன்னு சொல்லி வந்தாங்கன்னா நம்முடைய தமிழக முதல்வர் கவனத்தில் கொள்வார். நீங்கள் குறிப்பிட்ட அந்த நல்ல தொடக்கம் என்று சொன்னீர்கள், பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான இப்போதைய அந்த உறவு குறித்து. அந்த நல்ல தொடக்கம் எதிர்காலத்திலே ஒரு அரசியல் கூட்டணியாக உருவாவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டா? இல்லை, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அது திமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூடிதான் முடிவெடுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா திமுகவினுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் தொண்டருடைய கருத்து அறிஞ்சதை எங்களுடைய தலைவர்கள் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க. அதனால பொதுக்குழு செயற்குழு மூடி அதன் பிறகு எங்களுடைய கழகத்துடைய தலைவர் ஒரு முடிவெடுத்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு திமுக தொண்டர்கள் கட்டுப்படுவார்கள். திமுகவினுடைய அரசியலை நாங்கள் பார்க்கும்போது தொடர்ந்து இப்போதைய காலகட்டத்தில் இருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னிருந்து வாரிசு அரசியல் என்ற ஒரு விடயத்தை வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள், அதற்கு பிறகு இப்போது அவருடைய புதல்வர், இப்போ இனி உதயநிதி ஸ்டாலினுக்கான வாய்ப்பு இருப்பதாக இப்போதே அரசியல் வட்டாரங்களில் பேச ஆரம்பித்துள்ளது. ஆகவே ஒரு திமுக என்பது தொடர்ந்து வாரிசு அரசியலை மேற்கொள்ளும் ஒரு கழகமாகத்தான் இருக்க போகிறதா? இல்லை, நீங்க திமுக வாரிசு அடிப்படையில் கொடுத்திருந்தா இன்றைக்கு முதல்வர்களுக்கு ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடியே பதவி கொடுத்துருக்கணும். ஆனா இன்றைக்கு இருக்கின்ற முதல்வர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எமர்ஜென்சியில அவசர கால நெருக்கடி வந்தது இல்லையா? கொரோனா இல்ல, அவசர கால நெருக்கடி. ஆமா, அந்த எமர்ஜென்சியில ஜெயில போட்டு அவர் அடிச்சு உதைச்சு
அவர் உயிரோட வெளியே வந்ததே பெரிய விஷயம். இன்றைக்கு கூட அவர் அடிபட்ட அந்த உடல் உபாதைகள் இன்றைக்கும் அவருக்கு இருக்கிறது. அன்றைக்கு முதல்வராக கலைஞர் இருக்கிறார். இவரை கைது செய்ய வேண்டும் என்று போலீஸ் வீட்டுக்கு போகுது. அப்போ அவர் வீட்டில் இல்லை. அந்த நேரத்தில் கலைஞர் சொல்றாரு, பையன் வந்து வீட்டில் இல்லை, வந்த உடனே நான் உங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ தன்னுடைய வாரிசை கொண்டு ஒன்று நினைச்சது அவரை போய் ஒடுக்கி வச்சிருக்கலாம். ஏன்னா நாட்டுடைய முதல்வர் அவர், எங்கேயாவது கூட அவர் ஒளி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லலாம். வர்றாரு, அடுத்த நாள் வர்றாரு, போலீஸு கூப்பிட்றாங்க. போலீஸ் வந்து கைது பண்ணி கொண்டு போறாங்க. பயங்கர சித்திரவதை அனுபவிக்கிறாரு. அந்த சித்திரவதையை வந்து கலைஞர் வாரிசு அரசியலுக்கு வருவதற்காக செய்வதாக இல்லையே, வாரிசு அரசியலுக்கு அடிபட்டு உதப்பட்டு வர வேண்டியது இல்லையே. எதிர்கால அரசியலில் எதுவும் வந்தாலும் இல்ல, எதிர்கால அரசியல்னா உடனே வாரிசுக்கு வந்தாதான் அரசியல். ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டர் ஸ்டாலின் வந்து நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய பையனாக இல்லாவிட்டால் இதே போன்று ஒரு தொண்டர் வந்து அடிபட்டு உதப்பட்டு மேல வந்தால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் தானே. அவரை வந்து தன்னுடைய வாரிசாக நினைச்சிருந்தா எப்பயோ கொடுத்துருக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க திமுகவில் ஒரு சாதாரண தொண்டனாக அவர் ஆரம்ப காலத்திலிருந்து கிளைக்கழகத்திலிருந்து செயலாளராக இளநிலை செயலாளராக தொடர்ந்து வந்துதான் அந்த பதவிக்கு வந்திருக்கார். அவர் வந்து இப்போ அவருக்கு வயது அதிகமான காலத்தில் துணை முதல்வராக கொண்டு வர்றாரு. தளபதியாக வரும்போது அவர் அடுத்த முதலமைச்சருக்கு சென்று விடுவார் என்ற ஒரு எப்படி எத்தனை கழிச்சு வந்தாரு. இளைஞரணி தொடங்கினதுக்கு பிறகு பல ஆண்டு காலம் அவர் வேலை வாங்கிட்டு தானே இருந்தாரு. இவரால் இயலாமை முடியலைங்கிற நேரத்துல தான் அவர் வந்து துணை முதல்வராகவே வர்றாரு. அப்ப திமுகவுடைய சட்டத்திட்டங்கள் பிரகாரம் செயற்குழு பொதுக்குழு தான் முடிவெடுக்கும். அது வந்து அதன் அடிப்படையில் ஒருத்தர் வர முடியும் பதவிக்கு, உடனே வர முடியாது. உடனடியாக ஒரு கல்லூரியில் படித்து வந்தவுடனே அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து ஒரு எம்எல்ஏ கொடுத்து வந்திருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனா இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுக்கே பல ஆண்டுகள் ஆச்சு. அதன் பிறகு அந்த தொகுதியிலிருந்து ஜெயிக்கிறாரு. அப்புறமேல திருப்பி வர்றாரு, மந்திரி பதவி கொடுக்கல. அதுக்கப்புறமேலு ஒரு நாள் கழிச்சு மந்திரி பதவி தர்றாரு. அந்த மந்திரி பதவி சிறப்பா பண்றாரான்னு பார்த்துட்டு துணை முதல்வர் கொடுக்குறாரு. இப்படிதான் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. இல்லைய வாரிசு அரசியலுக்காக அவர் அதை பண்ணல. உண்மையாலுமே கஷ்டப்பட்ட ஒரு தொண்டரா தான் அவரை பார்த்தாரு. இல்லைய இன்னும் சொல்ல போனா தளபதி அவர்கள் பேசுகிற நேரத்தை கூட சொல்லுவார், அப்பா என்று சொல்வதை விட தலைவர் என்று சொல்வதுதான் எனக்கு சிறந்ததாக தெரியாதுன்னு சொல்லுவார். ஒரு மகனை வந்து ஒருத்தர் உடனே மேலே கொண்டு வரணும், எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்குறோம். இன்னைக்கு வாரிசு அரசியலுங்கிறது இல்லை. எல்லாமே எல்லா பக்கமும் யார் இல்லைன்னு சொல்லி எந்த மாநிலத்தில் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் அவங்க பையங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, கட்சியினுடைய சாதாரண அடிமட்ட தொண்டனாக இருந்து பல்வேறு பொறுப்புகள் வந்து அவரை வந்து ஒரு புறம்போட்டா மனிதராக மாற்றிய பிறகுதான் வந்து அவர் அந்த இடத்துக்கே வரார். அதுக்கு பண்ண தியாகங்கள் வந்து வேற எந்த வாரிசு பையனும் பண்ணியிருக்க முடியாது. உண்மையில எமர்ஜென்சியில வேகமாக சேர்ந்து இறந்திருப்பார். அந்த இறந்ததை தடுக்க போல சிட்டிபாபு இறந்துட்டார். இவரை வந்து உதைச்சு குடும்பப்படுத்த போகையில தடுத்த எம்பி, அப்ப சிட்டிபாபு எம்பி, அவர் போய் இவரை தடுக்கிறாரு. இவரை காவல்துறை உதைச்சது அவர் வயிற்றுல போட்டு அவர் இறந்துடுறாரு. ஒரு எம்பி இறந்துறாரு. அந்த நிலையில ஜெயில இருந்துட்டு வெளியே வந்தவர் தான். அதன் பிறகு தொடர்ந்து கட்சியில பல்வேறு வேலைகளை செஞ்சு இளைஞரணி ஊரோட ஆர்ப்பாட்டமா எல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் துணை முதல்வர் கொடுத்து இன்றைக்கு வந்திருக்கார். அந்த வாரிசு அரசியல் திமுகவுக்கு அது பொருந்தாது. இப்போது இருக்கின்ற எமது பரப்பில் இருக்கின்ற தமிழ் தேசியம் எந்த அளவிற்கு இருக்கிறது? உங்களுடைய அவதானிப்பு, இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பல கட்சி தலைவர்களையும் சந்தித்திருக்கிறீர்கள். இந்த தமிழ் தேசியம் என்பது எமது ஈழத்தமிழர்கள் மத்தியில் எந்த அளவு இருக்கிறது? இல்லை, ஒரு மாற்றம் தெரியும் இந்த மாநாட்டில். என்னன்னா, தோழர் சித்தார்த்தன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த தமிழ் தேசியத்தை பற்றி சொன்னார். எல்லோரும் கூட்டாக இருப்போம், எல்லாரும் ஒன்றாக இருப்போம், நம்ம போய் எல்லாம் சந்திப்போம் அப்படின்னு சொன்னார். வந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறதெல்லாம் எல்லாருமே சொன்னாங்க. இதை வந்து ஒரு நல்ல கூட்டமைப்பாக ஏற்படுத்தி அவங்க வந்து அதை முடிச்சாங்கனாக்க நம்ம தமிழகத்தில் உதவிகள் எப்பொழுதும் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு உண்டான முயற்சிகளை இவர்கள் செய்வார்களால் நாங்களெல்லாம் அதற்கு உறுதுணையாக இருப்போம். மத்திய அரசினுடைய அணுகுமுறை, தமிழ்நாட்டு அரசினுடைய அணுகுமுறை, இரண்டுக்கும் இடையிலே பல வித்தியாசங்கள் இருக்கிறது. எமது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகள். ஆரம்பத்தில் நான் கேட்ட அதே கேள்விக்கு தான் மீண்டும் வருகிறேன்.
தமிழ்நாடு அரசு ஈழத்தமிழர்களுக்கான ஒரு விடிவை, அவர்களுக்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது மத்திய அரசு மூலம்தான் வழங்க முடியும். நேரடியாக தமிழ்நாடு அரசினால் அதை வழங்க முடியாது. என்னன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு சர்வதேச அரசியல் சார்ந்த ஒரு விடயம். ஆகவே தமிழ்நாடு இதுவரையில் எமது ஈழ மக்கள் பிரச்சனை சார்பிலே பல தடவைகள் மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லியிருந்தது. ஆனாலும் மத்திய அரசு இதுவரையிலே தங்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை மாத்திரம்தான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆக மொத்தம் குறைந்தது நாங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களையாவது நடைமுறைப்படுத்துங்கள் என்று இறுதியாக கேட்டிருந்தோம். எந்த ஒரு விடயமும் இல்லை. அதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை அமரலிங்கம் அவர்களுடைய மகன் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது சொல்லியிருந்தார். இப்போது நாங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறோம், கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டுமர கட்டை ஒன்று தெரிகிறது. அந்த கட்டையை பிடித்து கொண்டு நாங்கள் முதலிலே கரையை நோக்கி செல்வோம். அந்த கட்டுமர கட்டை என்று அவர் சொன்ன விடயம் இந்த 13வது திருத்தச் சட்டம். அதை பிடித்தாவது போவோம். ஆனால் அதை கூட இந்தியா கொண்டு வந்ததை கூட எங்களுக்கு தர மறுக்கிறதே. அதை கூட அமுல்படுத்துங்கள் என்று இலங்கையிடம் கேட்கவில்லையே. அப்படியானால் தொடர்ந்து இந்தியா எங்களுக்கு செய்யும், எங்களுக்கான ஒரு தீர்வை தரும் என்று எந்த அளவிற்கு மக்கள் நம்புவது? இல்லை, நீங்கள் இந்திய பிரதமர் இங்கே இலங்கைக்கு வந்தப்போ கூட அந்த 13வது சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்தணும்னு கேட்டிருக்காரு. இல்லைன்னு சொல்லலை. அவர் சொல்லியிருக்காரு. அதே போல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பாலம் அமைக்கிறது அதை பத்தி அவர் பேசினார். அப்ப ஒரு பாலம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லலையே ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்க வேணும்னு அவருடைய நினைப்பு இருந்திருக்கு. இத அவர் வந்துட்டு போனதுக்கு பிறகு இங்கிருக்கின்ற மீண்டும் அதே தான் வர்றாங்க. இங்கிருக்கின்ற தலைவர்கள் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை பெருசா செய்யல. இவங்க இப்போ ஒருத்தர் இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நீங்க தான் தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்கணும். இப்போ வந்தீங்களே சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு நீங்க கேட்கணும். அதை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் செய்வாங்க. இப்ப தமிழ்நாட்டு முதல்வர்களுடைய கட்டுப்பாடுகள் நாங்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம். நாங்க ஒரு பிரதமருக்கு இருக்கிற ஒரு அரசு. நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இப்ப நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு 39 பேர் இருக்கிறாங்க. அதே போல சட்டமன்றத்தில் அதிக பெரும்பான்மையோடு இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் தீர்மானம் போட முடியும். இலங்கை பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேச முடியும். இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியும். ஆனா இங்க இருக்கின்றவர்கள் எங்களுக்கு இந்த தீர்வை பெற்றுக் கொடுங்கள், நாங்கள் இப்படி இருக்கிறோங்கிறத இதுவரைக்கும் கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது செய்யறாங்கன்னாக்க இல்ல. நேற்று பேசுற கூட அவங்க சொன்னேன், நீங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமா வாங்க, ஒட்டுமொத்தமா பண்ணுங்க, ஒரு தீர்வுக்கு வாங்க அப்படின்னா இன்னமும் அந்த தலைவர்கள் தனித்தனியா தான் இருக்கிறாங்களே ஒழிய ஒரு கூட்டமைப்பா செயல்படுற மாதிரி தெரியல. ஆனா நேற்றைக்கு கூட்டத்தில் எல்லாரும் வலியுறுத்தி பேசுனது ஒன்றாக வாருங்கள் அப்படிங்கிறது தான். அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா இளைஞர்கள் நிறைய வந்துட்டாங்க. இப்ப இருக்கிற தமிழ் அமைப்புல வேற எல்லாம் மாறிட்டு இருக்கு. இங்க இருக்கிற இளைஞர்கள் இல்ல ஒட்டுமொத்தமா ஒன்னும் சேர்ந்து செய்வோம், நமக்குள்ளே இதுக்கு வேறுபாடு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அதை கட்டமைச்சு கொண்டு வந்தாங்கன்னாக்க கட்டாயமாக தமிழ்நாட்டில் செய்வாங்க. சரி, இதோடு நாங்கள் இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார் தமிழ்நாடு திமுக அணியை சார்ந்தவர், அதே போன்று அதனுடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் திரு கரூர் கண்ணதாசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். புல்லட்டினுடைய 10வது மாநாட்டிற்கு வருகை தரும்போது அவருக்கான நேரத்தை ஒதுக்கி எமது கலையகம் வந்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள். தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களின் சார்பாக இங்கிருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று நீங்கள் எடுத்த முயற்சிக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்தியாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்திருக்கின்ற எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இங்கிருக்கின்ற தமிழர்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக நீங்கள் முன்முயற்சி எடுத்திருப்பதற்கு தங்களுடைய டிவி நிறுவனத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவருடைய சார்பாகவும் அவர் தங்களுக்காக செய்வதற்கு காத்திருக்கின்றார். உங்களுடைய கோரிக்கையை அவரிடத்திலே வையுங்கள், கட்டாயமாக அவர் செய்வார். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்காக 24 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பில் உங்களுடைய இலங்கை தமிழர்களுக்கும் ஒரு விடிவு பிறக்கும். தாங்கள் அதற்கு உண்டான முயற்சியை செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இதோடு இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறப் போகும் நாங்கள் புலேந்திரன், சுலக்ஷன் மற்றும் தேவராஜ்.
எமது தேன் தமிழ் ஓசை நேயர்களே, சமூக ஊடகங்கள், சமூக மீடியாக்களில் காணப்படும் அரசியல் ஆய்வு சிந்தனைகள், கட்டுரைகள், விவாதங்கள் இவைகளை தேடி திரட்டி நாம் அரசியல் ஆய்வு களம் என்ற நிகழ்ச்சியூடாக தேன் தமிழ் ஓசை நேயர்களுக்கு நாங்கள் அவ்வப்போது வழங்கி வருகின்றோம். எமது காணொலிகளை கண்ணூரும் நீங்கள் தவறாமல் எமது காணொலிகளை கேட்டு சப்ஸ்கிரைப்ஸ் பட்டனை அழுத்துவதன் மூலமாக எங்களுக்கு உங்கள் ஆதரவுகளை தாருங்கள். தொடர்ந்து எமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.